ஏங்க ஏங்க நைட்டு டிஃபன் என்ன செய்ய போகிறீங்க? நான் வந்து இன்றைக்கி வந்து தலைக்கறி செய்ய போகிறேன். நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து ஏதாவது நான்வெஜ் எடுத்துகிட்டு வர சொன்னேன். தலைக்கறி எடுத்துகிட்டு வந்தார். அதை இப்போ பண்ண போகிறேன். ஏன்னா வந்து காலையில் வந்து சமைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். காலையில் பண்ண சொன்னாங்க அவங்கள. ஆனால் டைம் இல்லைங்க. பசங்களும் போயிடுவாங்க. அப்புறம் செஞ்சது யார் சாப்பிட்றது? எல்லாருமே போயிட்டுறீங்க. அதனால் வந்து இப்போ செஞ்சிடறேன் நான். அதை லைட்டாக குழம்பு மாதிரி கொஞ்சமாக வைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பசங்களுக்கு குழம்புனாலே வந்து ஓடுவாங்க. என்ன காம்பினேஷன், என்ன சாப்பாடு செய்யப்படாது அதுதான் கேட்குறேன் நான். இட்லி ஊற்றட்டா இல்லை தோசையா? வேறு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும்? கரெக்டாக இருக்குமா? பூரி நல்லா இருக்காது. நான் பூரிக்கெலாம் செட் ஆகாது. ஆனால் வந்து திட்டக்கூடாது. இந்த நேரத்துக்கு மெண்டக்கு சொன்னீங்கன்னா வந்து செய்ய மாட்டேன் சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்பயே வந்து 8 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நான் கரெக்டாக தான் இருக்கும் நான் சொல்கிறேன். ஓகேவா? களியா? களி நைட்டில் சாப்பிட மாட்டோமே. சாப்பிடலாமே. காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். எப்போ மதியம் கூட செஞ்சதில்லை நான். காலையில் தான் களின்னா நைட்டு இந்நேரத்துக்கு பார்க்கலாமே. ஜீரணம் ஆகுமா இந்நேரத்துக்கு செஞ்சா? களி தானே, ஆடான ஐட்டம் கிடையாதுல்ல. களி பசங்க ஓடுவாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சாதான் களி சாப்பிட மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு இட்லியோ தோசையோ ஊற்றிடலாம். இட்லி இல்லை தோசை ஊற்றிட்டு நமக்கு தெரியும் கொஞ்சமாக களி செஞ்சுக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி வந்து இன்னைக்கு என்ன கிழமை? இன்றைக்கி வந்து மண்டே. என்ன டேட்டு தான் இன்றைக்கி வந்து பிப்ரவரி. என்னோட ஸ்டைலில் வந்து கௌசியப்பா இன்ட்ரோ எப்படி கொடுப்பாருன்ட்டு யோசித்து பார்க்கலாம். என்ன மாதிரியே சொல்லணும்ல, அதான் டாஸ்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நோ, எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரிஹர்சல் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகேவா? இப்படிலாம் சுற்றிங்களாம் பேச மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பிக்கிறது அப்படி தானே ஆரம்பித்தானா? இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்தா எத்தனை முறை பார்க்குறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து என்ன டே சொல்லணும், டேட் சொல்லணும். ஓ, ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை. ஆனால் அவங்க அசன்ட்டில் எனக்கு வரல, நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான். இன்னைக்கு வந்து மண்டே பிப்ரவரி 2000. சி டேட்டே சொல்கிறேன், February 12, 2024ங்க. சாய் மாதிரி சொல்கிறேன் நான். எல்லாரும் ஒரே மாதிரி பேச முடியாதுல்ல. பொண்டாட்டி மாதிரி புருஷன் இருக்கலாம், புருஷன் மாதிரி பொண்டாட்டி இருக்கலாம். நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்குள்ள வந்து எத்தனை ரிஹர்சல்னால பாத்துக்கங்க. அவரு மாதிரி கேட்டாரு, நம்மளால முடியாது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம மேட்ருக்கு வருவோம். அவ்வளோதான், இன்ட்ரோ கொடுத்துருங்க டக்குன்னு போய். நான் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, களி செய்ய போகிறாங்க. இது கிராமத்து ஸ்டைலில் களி, அப்புறம் தலைக்கறியும். அதுதான் இன்னையோட ஸ்பெஷல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. February 12, 2024. நம்ம வந்து இன்னைக்கு வந்து நைட் விலாக் தான் வந்து நீங்க பாக்குறீங்க. நைட்ல வந்து நம்ம வந்து தலைக்கறியும் வில்லேஜ் ஸ்டைல் தலைக்கறியும் களியும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து தலைக்கறியும் களியும் வில்லேஜ் ஸ்டைல். ஐயோ வளரேன். இன்னைக்கு வந்து வில்லேஜ் ஸ்டைல்ல வந்து தலைக்கறியும் களியும் செஞ்சு சாப்பிட போறோம். அதுதாங்க இன்னைக்கு. ஆமா, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பசங்களுக்கு வந்து டிஃபன் ஏதாவது இட்லியோ தோசையோ ஏதாவது செய்ய போறோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்னிலிருந்து வந்து ஒரு புதிய அப்டேட் நான் சொல்லலாம்னு இருக்கிறேன்.
இது வந்து இப்போ கௌசியப்பாவுக்கே தெரியாது. நான் தான் முடிவு பண்ணேன். திடீர்னு ஒரு யோசனை வந்தது. அதில் வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இனிமே வந்து வீடியோவில் வந்து நீங்களும் வரணும். அவ்வளோதானே? அவ்வளோதான். பேச வேண்டியதில்லை. பேசணும். வச்சு செய்கிறாங்க பாருங்க. ஏன்னா வந்து கௌசியப்பாவுக்கு வந்து டக்கு டக்குன்னு பேச தெரியாது. வேற ஏதாவது வந்து டாபிக் வந்து ஜென்ரல் நாலேஜ் மாதிரி இருந்தால் ஓடுவார். ஆனால் சமையல் பொறுத்த வரையும் டாபிக்லாம் வராது. அவங்க டாபிக்ங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிவு எடுத்துட்டேன். நான் நீங்கள் வந்தே ஆகணும் முடிஞ்ச வரையும். இப்போ வந்து நைட்டு விளாகுதுலாம் நீங்கள் இருப்பீங்க. முடிஞ்ச வரையும் நீங்கள் வாடா ஜென்னி, நீயும் தானே அதுக்கு இது பண்ற. நான் சொன்னதுக்கு ஆமான்னு சொல்லுடி. எதா இருந்தாலும் ஆமா. எப்படி அங்க பாருங்க என்னன்னே தெரியல. ஆமாவா எப்படின்னா வந்து இங்க பாருங்க, என் கூட வரணும், சமைக்கணும், நீங்களும் சமைக்கணும். ஐயோ இதெல்லாம் என்னால ஆகாது. நம்ம 2 பேர் ஏதாவது ஒரு வேளை வந்து நைட்ல வந்து சமையல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சேலத்துல இருக்கும்போது பாருங்க எப்படி பிள்ளையா இருக்கும்போது செஞ்சதோட சரி. கௌசியப்பா இப்பெல்லாம் என்னதான் தெரியும், எல்லாருக்குமே ஒரு காலத்துல செய்யறது தான். இப்ப வந்து செய்யணும்னா அப்ப இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து இப்ப வயசானா வந்துடுறோம்ல. அதே மாதிரி வந்து இனிமே வந்து நீங்க ஒரு வேலையாவது என் கூட சமைக்கணும். பேசுறேன் ஒன்னும் தேவையில்லை. நீங்க எனக்கு தெரியாது. இந்த வருஷத்துல இருந்து நீங்க பண்ணிதான் ஆகணும். வேற வழியில எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இன்ட்ரெஸ்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் மதியெல்லாம். பார்த்துட்டு அப்போ வந்து இப்படி நல்லா இருக்கும். மல்லாக்க பார்த்து விட்டது தான் பார்ப்பாங்க. ஆனால் என்ன யோசனை பண்ணியிருக்கோம். அதில் வந்து கண்டிப்பாக பண்ணிதான் ஆகணும். வேற வழியே கிடையாது, வேற பேச்சும் கிடையாது. இப்போ வந்து நான் வந்து தலைக்கறி வந்து நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து மூளை வேக வச்சுருக்கிறேன். அது தலையில் நிறைய தண்ணி ஊற்றி மிளகா பொடி, உப்பு, மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தெரியலங்க, அது வேறு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள்லாம் கடைஞ்சிருவோம். அதுக்கே ஒப்ப மாட்டேங்குது அதை பார்க்குறதுக்கு. அப்படியே முழுசாக இதில் எல்லாம் சாப்பிட்றாங்களே. இது வந்து நம்ம வந்து மூடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வேக வச்சு கொடுத்துட்டா சாப்பிட்றீங்களா? மூளை வந்து யாருமே சாப்பிட்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பசங்க கூட சாப்பிட மாட்டேங்குதுங்க, பயப்படுதுங்க. கௌசியப்பா மட்டும்தான் பயமாக இருக்குது. நல்லா வெந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை பாருங்க. அதால் வந்து நல்லா நிறைய தண்ணி ஊற்றி அழப்பாவி போனா போது. மூளை இல்லாதவங்களுக்கு மூளை வரட்டுமே நானும் பொறிச்சு கொடுத்தா எங்களுக்கெல்லாம் இருக்குதுப்பா. அதெல்லாம் நாங்க சாப்பிடணும். மூளை இருந்துச்சுன்னா என்னையா கல்யாணம் பண்ணிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதானே? எப்படி பண்றாங்க பாருங்க. மூளை இருந்தா என்னையா கல்யாணம் பண்ணிருக்க போறீங்க. அழகா ஒர்க் பண்ற லேடியா பார்த்து அழகா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இல்லாம யாராவது வேலை செய்யணும்னா சொல்லுங்க, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு இல்ல மூளை இருந்தா என்னையும் கல்யாணம் பண்ணிக்கணும். அது கண்டென்ட் கரெக்டா புரிஞ்சுக்கணும். சொல்றியா? நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வேற மாதிரி எடுத்துட்டேன். அதுதான் ஆம்பளைங்க புத்தின்றது. மூளை இருந்தா என்னையா கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு என்னை இறக்கிட்டு இருக்கிறேன். சரி, அப்ப இருக்குதுன்றீங்களா இல்லைன்றீங்களா? அவங்களே சொல்லுவாங்க. ஏய், நீங்க தான் சொல்லணும். மூளை இருக்குதா இல்லையா இப்ப சொல்லுங்க. மூளை இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணா மூளை இல்லாதவங்க, மூளை இல்லாதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கினேன்னு நான் சொன்னேன். கரெக்டா கான்செப்ட் புரிஞ்சு பதில் சொல்லணும். இப்ப உனக்கு மூளை இருக்குதா இல்லையான்றது தான் மேட்ரு. ஒத்துக்கிறேன், நான் மூளை இல்ல. இது எங்க அப்பா அம்மா பாப்பாங்க. பாத்தீங்களா? அடப்பா சாயி,
இங்க மரியாதையா வந்துரு. எப்படிதானே செய்யறாங்க பாருங்க நீங்களே பாருங்க. சாய் இங்க வா சாய். எங்க சப்போர்ட்டுக்கு வந்து எங்க பசங்க பயங்கர பலமா இருக்கிறாங்க. சாய் அப்பா என்ன சொன்னாங்கன்னு மட்டும் கேளு. மூளை இருந்தா என்ன கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. மூளை இருந்தா என்ன கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டேன்னு சொன்னேன் சாய். ஆமா அப்படின்னா எனக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சாய். அவங்க எதிர்பார்க்குற ஆன்சர் அதுதான். மூளை இருந்துச்சுன்னா என்ன கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சொல்றது கரெக்டா சார்? அப்படின்னா அர்த்தம் எனக்கு மூளை இல்லைன்னா அப்ப தலையெழுத்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்கடா. ஒன்னும் கூட புரியலையாடா உனக்கு? உன்னை போய் பஞ்சாயத்து கூப்பிட்டேனே நானு. திருன்னு பையன் படிச்சிட்டு இருக்கிற பிள்ளைய கூப்பிட்டு பேசினா அது அங்கதான் இருக்குது மைண்டு பூரா. சாய் என்ன கல்யாணம் பண்ணி மூளை இல்லாத கல்யாணம் பண்ணினேன்னு சொல்லிட்டாங்க சாய். எப்படிங்க நியாயம்? அவன் சம்பந்தமே இல்லாத கூப்பிட்டு அதெல்லாம் வேணாம், என்ன வேணா இருக்கட்டும். கேட்டா அவனுக்கு என்ன சொல்லுவான்? சாய் எங்க பசங்க பயங்கரமா எனக்கு சப்போர்ட் இருக்கும்போது சும்மா ஒரே ஒரு அப்படி முறைச்சா கூட நான் உடனே சாய் ஜனனி கௌசி 3 பேரையும் கூப்பிடுவேன். எங்க பசங்களை வந்து ஷார்ட்டா வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா சாய் ஜானுக்கா அப்படின்னா 3 பேரும் தடப்புடன்னு ஓடியாருவாங்க எங்க இருந்தாலும். இனிமே பாருங்க மூளை இருக்குதா இல்லையான்னு சொல்றேன் நான். மூளையை செய்யற போது மூளையை பத்தி பேசினா என்னங்க அர்த்தம்? இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்றதுக்கு வாங்க முதல்ல. அதெல்லாம் விடு. ஏன் விட? நீங்க என்ன சொன்னீங்கன்றது மட்டும் இப்ப சொல்லுங்க. அது நீங்க எடுங்க. இப்பதான் தொடச்சோம். சி ஆனா என் மேல உழல ஒட்டிக்காது. இப்ப இதெல்லாம் துடைக்கணும்ல, இதெல்லாம் துடைக்கணுமே. நம்ம வந்து ராகி மாவுலாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலுமே கூட ஒரு சில டைமில் வந்து கடையிலேயே கூட பூச்சி இருக்குது. சளிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே எந்த மாவு எடுத்தாலும் கொஞ்சமாக சளிச்சு பார்ப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நான் விட்டுருவேன். அவ்வளோதான், காலி ஆயிடுச்சு. போட்டுடலாம். இந்த ஒரு துளி வச்சு என்ன பண்ணேன். ராகி கூட அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வந்து நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மாவு கொட்டிடலாம். ராகிங்க களி. ஓ சரி சரி. ராகி நான் அங்கேயே முதல்ல பேசிட்டேன், சலிக்கும் போது பேசிட்டேன். அதால் வந்து புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. இடையில் வந்ததுனால அதை நான் சலிச்சிட்டு அப்படியே எடுத்து கொட்டவும் பார்த்தாங்கல்ல. இப்போ வந்து கொட்டியாச்சு. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கும் போது வந்து சிம் பண்ணி வச்சிடணும். மெயினாக நம்ம வந்து ஏன்னா வந்து தண்ணியும் கம்மியாயிரும். மாவு வந்து ரொம்ப ஏற்றி வச்சிங்கன்னா கட்டி கட்டியாக விழுந்துடும். அதெல்லாம் வந்து சிம் பண்ணிவிட்டு அப்படியே வேக ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களா? ம் தெரியல. நான் வேணா சும்மா பத்தக்குன்னு சட்டி உடச்சி போடுவீங்க. அதான் அநியாயத்துக்கு பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதாவது சொல்லிட்டோன்னு வச்சுக்கலேன். ஏதாவது நான் வந்து காலையில் தான் வந்து மோஸ்ட்லி சொல்லுவேன். நான் காய் ஏதாவது எல்லாத்தையும் சமைச்சிருவேன். காலையில் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் பண்ணிடுவேன். காய் மட்டும் வேக வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு போயிடுவேன். நான் குளிச்சுட்டு வந்துடுறேங்க, கொஞ்சம் பார்த்துங்கன்னா என்ன பண்ணுவார். ஒரு நாள் அப்படி தான் வச்சுங்க, வெண்டைக்காய் அது குழம்பி பயங்கர சண்டையே நடந்தது அன்னைக்கு. அதை போட்டு கிண்டி 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 அது என்ன ஃபுட்டு அவங்க இந்த ஆப்பிரிக்காவில் செய்வாங்களே ஓக்ரா ரெசிபி. வெண்டைக்காய் வச்சு ஓக்ரான்னு செய்வாங்க ஆப்ரிக்கன்ஸ்லாம்.
அந்த மாதிரி பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தா செம்ம டென்ஷனு. கொஞ்சம் பசங்களுக்கு எப்படின்னா வந்து சிரிப்பை பாரு. பசங்களுக்கு எப்படின்னா வந்து நல்லா ட்ரையாக ஒரு துளி கூட தண்ணியே தெளிக்க கூட மாட்டேன் நான் வந்து கடுகு நீங்கள் சமைக்கணும் ஒரு வேளை இனிமேல் எனக்கு செஞ்சு போட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து எனக்கு வயசாகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன். கடுகு சின்ன கரெக்ஷன், வயசு வந்து ஆயிடுச்சுன்னா யாருக்கு அதிகமாகும் ஃபஸ்ட்டு? எப்படி இருந்தாலும் ஆம்பளைங்களுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம். ஆம்பளைங்களுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பச்சை மிளகா. என்னதான் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் கூட அப்படியே வந்து பெரிய ஷோ காட்டுவாங்க ஆம்பளைங்க மட்டும். எனக்கு வயசாகலை அப்படிம்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சீக்ரெட் இருக்குது கௌசியப்பா பற்றி. கௌசியே +2 படிக்கும்போது கூட எனக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்பாங்க நிறைய பேர் அப்படின்னுவார். ஆனால் அந்த மாதிரி கேட்பாங்க தான். அந்த மாதிரி வந்து பந்தா பண்ணி இப்போ கூட கல்யாணம் ஆச்சான்னு கேட்குறாங்களா? கல்யாண வயசுல பொண்ணு இருக்குதா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அடிங்க இன்னமும் அதே பெனாத்தின்னு இருந்தீங்க பிச்சு போடுவேன். மண்டையை வளைச்சி பார்த்தோம்னா தெரியும் எவ்வளோ வயசாயிருக்குதுன்னு. சரியான ஆளு தான். இன்னும் கூடமா உங்களுக்கு அந்த இது இருக்குது. என்ன கூட தான் கேட்பாங்க அக்கா தங்கச்சியான்னு. அதெல்லாம் நான் சொல்லினா இருக்கிறேன். கௌசிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உண்மையாதாங்க. நான் ஃபோன் போட்டேன் கௌசிக்கு. நீங்கள் மட்டும் ஃபீலாக பண்ணிக்காதீங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து ரொம்ப சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற இதெல்லாம் இடத்துல நம்ம பார்த்தோம்னா வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம். அதெல்லாம் வந்து தான் வந்து பசங்க இவ்வளோ பெரிய பொண்ணா அப்படின்லாம் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் வந்து அதை கேட்காத நாங்கள் இதுவரை இருந்ததே இல்லை. நம்ம வீடு புதுசாக போனோம்னாலே கேட்பாங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரி ஆட்டம் இன்னும்லாம் அந்த பந்தா பண்ணிங்கலாம் சுத்தாதீங்க. கிழடன் ஆயிடுச்சு. இன்னும் கூட பாரு குசும்ப ஒரு பெரிய சண்டையே பாருடா குட்டி. இன்னும் கூட பந்தா பண்ணுறாங்க வயசாகாத மாதிரி. நம்ம செங்கல்பட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்னமோ அங்கே 8 வருஷம் இருந்தோம். புதுசாக வந்து பக்கத்தில் வந்து புதுசாக வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாய் ஜனனி மட்டும்தான் எனக்கு பசங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்படிதான் பண்ணுவார். தலைகறி எப்படி ஆக போதோ தெரியல. வெண்டைக்காய் ஞாபகங்கதா ஜென்னி? குழப்பி வச்சுட்டாங்களே அன்னைக்கு ஸ்கூலுக்கே எடுத்துட்டு போக முடியல. அது தொடவே இல்லை பசங்க. அங்கே என்னாச்சுன்னா வந்து இதை வந்து நல்லா வெந்துருச்சு ஊற்றிக்கலாம். செம்மையாக இருக்குது பார்க்க. தலைக்கறி மட்டும் வந்து நம்ம குக்கரில் வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸு அது ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வந்து ஊற்றிடலாம். இதுலேயே வந்து மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டாச்சு. அதில் வந்து காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம வந்து லைட்டாக வந்து இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் எதுவுமே ஊற்ற போதில்லை ஃப்ரெண்ட்ஸ். வெறும் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டு வச்சுருப்போகிறேன். பசங்க வந்து குழம்புனாலே ஓடுவாங்க. நம்ம அது வேறு மசாலா வேறு ஏதாவது சேர்த்தோன்னு வச்சிங்களேன் சுத்தம் சாப்பிடவே மாட்டாங்க. அதெல்லாம் அப்படியே வந்து இது பண்ண போகிறேன். லைட்டாக வந்து காஷ்மீரி தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரெக்ஷன், காஷ்மீரி மிளகாய் தூள். எப்பா சாமி, காஷ்மீர் தூள்னா காஷ்மீரா பின்ன அரைச்சி போட முடியும்? காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு இதுங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க. தெளிவாக சொல்லலாம்ல. இவர் பக்கத்தில் சேர்த்தா நமக்கு டேஞ்சரோ. இவர் ஜிகே மாஸ்டர் வேற, கொஞ்சம் பிரச்சனை தான். ஓவரா பண்ணுவார். ஆமாவா, ஸ்டோரி சொல்ல மறந்துட்டணும். பக்கத்தில் வந்து புதுசாக குத்தனம் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க. புதுசாக வந்தாங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன், சின்ன பசங்க தான், சின்ன வயசு தான், நம்மளை விட சின்ன பசங்க தான். அவங்க வந்து அந்த டைமில் வந்து கௌசி வந்து ஹாஸ்டலில் இருந்தா. அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஜனனியும் சாய் மட்டும்தான் பசங்க எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து கௌசி வீட்டுக்கு வரவும் வந்து
யாருங்க உங்கள் தங்கச்சியா யார் அவங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. யார் சொல்கிறாங்க தங்கச்சின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் வந்து இவ ஏதாச்சுமா பேசும்போது வெளியே வந்தால் இவங்கள தான் கேட்டேன்னா, அட பாவி அது என் பொண்ணுயா அப்படின்னா, பொண்ணுங்க அப்படின்னா பொண்ணா இவ்வளோ பெரிய பொண்ணா, ஐயோ நான் ஜனனி சாய் மட்டும்தானே பசங்கன்னு நினச்சேன். ஐயோ அவ்வளோ பெரிய பொண்ணு இருக்குதாங்க உங்களுக்கு, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னாங்க. அது சொன்னேன் அப்போல்லாம் அந்த டைம்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ கூட என்னால் நம்பவே முடியலங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. எப்படி தான் மாட்டி விட்டாங்க பாருங்க எங்கள் அப்பா அம்மாலாம் இவங்ககிட்ட சின்ன வயசுலேயே மாட்டி விட்டாங்க. ஹலோ எஸ்கூஸ் மீ, உங்கள் அப்பா எங்கள் அப்பா கட்டிக்கு வந்தாங்களா, எங்கள் அப்பா உங்கள் அப்பா கட்டிக்கு வந்தாங்களா? அது எனக்கு தெரியாது. எது சொல்லுங்க இப்போ நீங்கள் சொல்லி ஆகணும், இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்க வந்து என்ன தப்பா நினைப்பாங்க. நீங்க சொல்லுங்க. அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். எப்படி தெரியாது. ஏய் கரெக்டா சொல்லனா டைவர்ஸ் எப்படி நீங்க சொல்லிதானா? உங்க அப்பா நான் வேணும்னு வந்தாங்களா, நீங்க வேணும்னு எங்க அப்பா வந்தாங்களா? நான் வரல. ஆனா நீங்க எப்படி வர முடியும்? நீங்களே எப்படி வர முடியும்? அதான் எங்க அப்பா வந்தா எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுதா இல்லையா? கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? புழுக கூடாது. தெரியும், அப்புறமா தான் தெரியும். நான் அதை கேட்கல. கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் வந்தீங்களா நாங்கள் வந்தோமா? ஒரே கோடு, அதுக்கு பதில் சொல்லுங்க. வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு. சரிங்க வச்சுக்கலாம். ஓகே. ஃபீல் பண்ணுறீங்களோ என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்னு? சேலத்தில் அதை தான் சொல்கிறேன். நான் பச்சை பிள்ளையே எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். தாலிப்புன்னா எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் ஆன புதுசில் நிஜமாவே தாலிப்பு போடுன்னா என்னன்னு தெரியாது, முழிப்பேன் என்ன அதுக்கு தாலிப்புன்னான்னு அந்த மாதிரி இருந்தேன். அப்போ வந்து கௌசி அப்பா தான் எனக்கு வந்து மாஸ்டர். அவர் சொல்லி கொடுத்து தான் வந்து இன்னைக்கு வந்து நான் இந்த அளவில் இருக்கிறேன். புழு நல்லா பண்ணுவாருங்க உண்மையாவே. ஏதோ ஒன்று அட எல்லாரும் சமையல் எப்படி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான். நீங்க என்னதான் சொன்னாலும் என்ன கேவலப்பத்த நீங்க முதல்ல மறக்கவே மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். எல்லா விஷயமும் அப்ப சமையல் மட்டும் பரவாயில்ல, பொண்ணு நான் மாட்டிக்கினேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு வந்து கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க மாட்டிக்கினீங்களா மாட்டலையா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. உண்மையாவே எனக்கே பயமா இருக்குது. இத்தனை நாள் வந்து இந்த மாதிரிலாம் பேசவே இல்லை. வேணும்னே கேமராவுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசுறாரு. மரியாதையே சொல்லுங்க. ஒரு பண்ணுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் நான். வேற ஒன்றும் உன்ன மாதிரி இருக்குமான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு திடீர்னு கேமரா முன்னாடி எத்தனை பேர் பார்க்குறாங்க, வேணும்னே பண்ணுறீங்க. டெஸ்ட் பண்ணலாம் எப்படி நீ ரெஸ்பாண்ட் பண்ணுற. ரெஸ்பான்ஸில் போயிட்டே இருப்பேன் நான். அது ரொம்ப ஓவர் ரெஸ்பான்ஸ் ஆகிடும் அப்புறமா உங்களுக்கு. சொல்கிறது தான் அப்படி கோச்சிக்கிட்டேன். அப்படி அதனால ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக செய்வாங்க. செய்யறது நான் கேட்கல. இப்போ கூட உன் பொண்டாட்டி நல்லவளா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லவங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்தமாக சொல்லுங்க. ரொம்ப நல்லவங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து டாப் சீக்ரெட். இதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன்னா கொஞ்சம் இந்த புத்தி தான் ஆம்பளைங்க புத்தி. அதனால தான் ஒரு ஃபன்னுக்காக தான் அப்படி பேசுறது. அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து களி வந்து நல்லா 1/4 மணி நேரமே வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து அழகா அப்படி கிளறி விட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து கௌசியப்பா எப்பவுமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா வந்து எக்ஸ்பர்ட்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா எனக்கு கை வலிக்கும் அவர் பண்ணுவார். சும்மா எக்ஸ்பர்ட். எவ்வளோ தண்ணி வச்சு என்ன பண்ணேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது கிண்டர்ல ஸ்பெஷலிஸ்ட் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷலிஸ்ட் இன் கிண்ட் ஃபைன். அதுதான் வெண்டைக்காய் பஜ்ஜி தான் பார்த்தோமே நாங்கள் தான். பசங்க கூட இன்னும் மறக்கலை. ஆமாம் ஆமான்னிட்டு இருக்குதுங்க. பாருங்க எப்படி சுத்தரம் பார்த்தீங்களா? உங்களால் பண்ண முடியுமா மாதிரி? ஆமாம் ஆமாம் பெரிய இதுதான். அப்படியே சமையல் கலை மாஸ்டர். ஒத்துக்கணும்னு சொல்கிறேன்ல, இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுமான்றது தான் கேள்வி. பாருங்க எப்படி சுற்றுது பாருங்க. மிக்சிலாம் கூட முடியலங்க. நிஜமா முடியல. இத்தனை நாள் வந்து உங்களை கூப்பிட்டுன்னு வராதுக்கே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓவராக பண்ணுறீங்க நீங்கள் கேமரா முன்னாடி. எப்படி பண்ணுற பாருங்க. அப்படியே நீங்கள் வெண்டைக்காவே கடைஞ்சவங்களா? சரி போதும் போதுங்க போதும். எப்படி? ஓகே
நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே, உங்களை மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே, இது வந்து கௌசிப்பா தான் எனக்கு பண்ணுவார். அந்த அனலில் வந்து கை பயங்கரமாக அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவேன் வந்து கௌசிப்பா வீட்டில் இருந்தாருன்னா பண்ணுவேன். இல்லைன்னா களி கிண்டுறதே வந்து இவ்வளோ பெருசு வாங்கி வச்சுருக்கிறேன், அதை வச்சு பண்ணிடுவேன். இது வந்து மத்தோட இது, அது அந்த மத்து இது தேஞ்சிருச்சு. அதெல்லாம் வந்து இந்த கட்டையை மட்டும் உருவிக்கிட்டேன் நான். சூப்பராக இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட களி ரெசிபி. கௌசிப்பாவுக்கு வந்து நான் செய்கிற களி ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பெருமெல்லாம் சொல்ல மாட்டீங்களே, எதல்கிட்ட கவுக்கலாம் இவளன்னு கவுக்குறீங்க. சின்ன வயசில் முதல்ல நான் வந்து என்னை பற்றி சும்மா கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு மாதிரி இருக்குது. என்னை வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி பேசவே மாட்டார். எப்பவுமே நம்ம எதா செஞ்சோம்னால எனக்கே புரியல, ஆனால் நீ அதை செஞ்சுட்டு அப்படின்னு தான் சொல்லுவார். உண்மையா இல்லையா? சூப்பராக அதெல்லாம் வந்து அவங்க அடிச்சிக்கிறது காலையில் எங்கே எப்படி எதை நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். சைக்காலஜிக்கலாக எந்தெந்த நேரத்தில் நம்மளை புரிஞ்சிக்கிட்டு எப்படி பேசணும் அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க. எப்பவுமே வந்து ஒரு சீக்ரெட் என்ன நான் கொஞ்சம் வீக்னஸ். அப்பாடி என்ன தான் சொல்கிறீங்களோ, நம்ம நட செஞ்ச தப்புன்னு பயந்துட்டேன். இந்த விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பயங்கரமான வீக்கு. செய்யக்கூடாதுன்னு நினைக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயம் வந்து செய்யக்கூடாதுன்னெலாம் தெரியாது. இதை செய்யணுமா இல்லையான்னு தெரியாத வந்து ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் கம்முன்ட்டு இருப்பார். நான் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து நான் சொல்லி இவர் செஞ்ச விஷயத்துக்காக நிறைய பேர் பாராட்டுவாங்க. அது வந்து அப்புறம் அவர் ஃபீல் பண்ணுவார், எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் நீ சொல்லி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார். இதை நானே சொல்லணும்னு நினச்சேன், அவங்களே சொல்லிட்டாங்க. என்னை விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் தான் திங்க் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் டேட்டா தான் அதை பற்றி யோசனை பண்ணுவேன். அவங்க முன்னாடியே அதை திங்க் பண்ணி ஆமாம்ல அப்படின்வார். நம்ம சொன்னதும் வந்து இது இப்படி பண்ணணுங்கன்னா அடடா ஆமாம்ல அப்படின்வார். ஒரே வீடியோவில் மொத்த சீக்கிரட்டு சொல்ல வேணாம், கம்முன்றுங்க, நிறைய இருக்குது. இது வந்து மட்டன் மசாலா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் போட்டுக்கலாம். இது தவிர்த்து வந்து நம்ம வந்து எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ண போதில்ல. ஏன்னா வந்து குழம்பு வந்து பசங்களுக்கு வந்து இதாக பிடிக்காது. அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக மட்டும் மசாலா தூவிட்டு அப்படியே விட்டுடலாம். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் முந்திரி அரைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சோம்பு தேங்காய் முந்திரிலாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பூ பட்டை நான் வந்து எதுவுமே போடல, தாளிப்பில் போட்டிருக்கலாம். சரி லைட்டாகவே இருக்கட்டும்ன்றதுனால வந்து நான் இது பண்ணேன், கொஞ்சமாக வந்து தூவிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர், இது லைட்டாக போதும். மொத்தம் சேர்ந்து ரொம்ப காரம் ஆயிடுச்சுன்னா வம்பு. வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். இருக்குதுங்க, நான் முதல்ல கொஞ்சம் போட்டுட்டேன், வேகும் போதே கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்மளோட சூப்பராக அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து களி பண்ணிக்கலாங்க. இப்படி விட்டுறாங்க மட்டும் பாருங்க. சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து ஒரு மரத்தட்டு ஒன்று வச்சு, அது அந்த காலத்து வீட்டுங்கள்லாம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். எங்கள் வீட்டிலே இருந்துச்சுங்க. அது அந்த தட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் ஒட்டாமல் இருக்குது, தண்ணி எங்கள் வீட்டிலே இருந்துச்சு. அந்த மாதிரி அம்மா செஞ்சுருக்குறாங்க. அந்த மரத்தட்டில் போட்டு இப்படி பண்ணுவாங்க. இப்போ கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், விற்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட விற்குதுன்னு நினைக்கிறேன். பண்ணும்போது அந்த ஷேப் அப்படியே. எங்களுக்கு வந்து களி வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து கொஞ்சம் இலக்கமாக தான் நான் பண்ணிக்கிறேன். ஒரு இதை வந்து அப்படியே போட்டுடலாம். அடுத்து வந்து இதை வந்து கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும், இதை எடுத்துடணும். தண்ணி வந்து நான் வந்து ஃபில்டர் தண்ணி தான் எடுத்தேன். இது சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் தான் சேர்ந்தோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கே வந்து இவங்க அப்பா பேர் சொன்னால் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணுவாங்க. எல்லாமே அந்தந்த சீசனில் நம்ம பண்ணுவோமோ எல்லாமே பண்ணுவோம்.
அரிசியிலேருந்து பயிர், அப்புறம் வந்து கீரை, தக்காளி, வெண்டைக்காய். அழகாக வந்து நம்ம வந்து தலைக்கறி வச்சு வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அழகாக வந்து களி செஞ்சாச்சு. தலைக்கறி குழம்பு கௌசியப்பா கேட்ட மாதிரி வந்து நான் வந்து செஞ்சுட்டேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். அங்கே சோஃபாவுக்கு போயிடலாங்களா? போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த களி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து அவங்க அம்மா ஞாபகம் வரும். கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அதுதான் நிஜம். இந்த மாதிரி ஃபுட்டுலாம் வந்து ரொம்ப இப்போ நான் ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக செய்கிறேன்லங்க. முன்னாடிலாம் செய்ய மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கே பிடிக்காது களி. இவர் கேட்பாரு, இவருக்கு மட்டும் எப்பயாவது செய்வேன், அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ வந்து நான் வந்து நமக்கு ஹெல்த்துக்காக அப்படின்றதுனால வந்து நான் கண்டிப்பாக இப்போல்லாம் வந்து செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதால் தான் வந்து ராகி மாவே பாக்கிட்டு வேணால் நம்ம அரைச்சிக்கலான்னுட்டு இருக்கிறேன். சரி வெயில் காயிட்டோம், வெயில் வரட்டோன்னுட்டு இருந்தார் முன்னாடி. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த வீக்கு கூட இந்த வீக்கே சொன்னேன் நான், ராகி நம்ம வீட்டில் மாடியில் போட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வரலான்னு. மிளகாத்தூளும் வந்து பச்சரிசி மாவும் அரைச்சோம் இந்த வாரம். அதில் வந்து அதோட சரி வேணான்றதுனால வந்து நான் அடுத்த வாரம் அரைச்சிக்கலான்னாரு. அந்த மாதிரி வந்து நான் வந்து இப்போ அடிக்கடி செஞ்சுட்டே தான் இருக்கிறேன். முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் விவசாயத்துக்குள்ள குடும்பத்தில் இருந்ததுனால எங்கள் வீட்டில் தினமும் களி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தினமும் களி செய்வாங்க. ஏன்னா நிறைய கூலி ஆட்கள்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து களி போடுவாங்க மதியானம். ஸோ காலையில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கொண்டு வந்துடுவாங்க. மதியம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மதியம் 1 மணி 2 மணி வரைக்கும் அவங்க வேலை செய்வாங்க. அந்த டைமில் வந்து எல்லாத்துக்குமே களி வந்து செஞ்சு போடுவாங்க. அப்போ வந்து அதுதான் எனக்கு ஞாபகம் வருமே. ஸோ ஒவ்வொரு நாளுமே நாங்கள் அந்த களி சாப்பிட்டு தான் வளர்ந்தோம் அந்த சின்ன வயசில். ஆனால் இப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம், அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. ஆனால் தினமும் களி சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம். அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ களி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்போ வந்து நம்ம களி ரொம்ப மிஸ் பண்ணுறோமே, அதுக்காக இவங்க செய்வாங்க. ஆனால் வந்து இப்போ நான் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் அடிக்கடி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது கூட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து பேக் பெயின் அதெல்லாம் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து அம்மா என்னமோ சொல்லிகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பேன், எனக்கே பிடிக்காது தான். இப்போ வந்து நான் பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதில் வந்து நம்ம ஹெல்த்து பயத்தில் தான் வந்து நான் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாகவே செய்கிறேன். நான் இப்போ செய்கிறாங்க. அதனால் ஒரு நேரத்தில் வந்து வாரத்தில் 2 நாள் கூட செஞ்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையில் தான் செய்வேன், ஆனால் நைட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் செய்யறது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த களி. ரொம்ப சந்தோஷம் நிஜமாகவே. களி பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த களிக்கு வந்து காம்பினேஷன் இருக்கு. நான் நினச்சேன், சொல்லிட்டாரு, இதை தான் சொல்ல போகிறான்னு நினச்சேன் நான். ஃப்ரீக்வெண்ட்டாக 3 விஷயம் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று புளிச்சக்கரை, ஏன்னா எங்கள் வீட்லேயே எங்கள் நிலத்துலேயே இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இன்னொன்று வெண்டைக்காய், அதுவும் எங்கள் நிலத்துலேயே தான் இருக்கும், வெண்டைக்காய் செய்வாங்க அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருங்கைக்கீரை, அதுவும் எல்லாமே வந்து அவங்க வயலில் இருந்ததுனால அதை அவங்க எது எப்பப்பெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதாவது அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து அந்த கடைஞ்சிருவாங்க. கடைஞ்சி அந்த கடைசலில் வந்து செம்மையாக இருக்கும். அதுதான் இப்போ வந்து அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் மிஸ்ஸிங் எனக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த விஷயம் முன்னாடியே சொன்னால வந்து வெண்டைக்காய் வந்து தண்ணி தெளிச்சா கூட அந்த குழன்னு தெரிஞ்சாலே ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து வெண்டைக்காய் மட்டும் இவர் சொல்லிட்டே இருப்பாரு, எனக்கு அந்த மாதிரி கடைஞ்சி கூட என்னால முடியலங்க, நிஜமா என்னால முடியல அப்படின்னு. கத்திரிக்காய் செய்வாங்க, கத்திரிக்காய் அது செய்வேன், அது செய்வாங்க. இந்த மிஸ்ஸிங்கானது வந்து புளிச்சக்கீரை ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இங்கே கிடைக்கும் போது நான் வாங்கிட்டு வந்து தான் செஞ்சிருவாங்க. வெண்டைக்காய் மட்டும்தான் அந்த கடைச்சல் வந்து இவங்களுக்கு. நீங்களே செய்யலாம்ல, நான் அதை தான் சொல்லுவேன், அந்த ஒன்று மட்டும் ப்ளீஸ். இப்போ முட்டை வந்து என்னால் அந்த ஸ்மெல் வந்து அது பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வாமிட் வர மாதிரியே இருக்கும் அன்னைக்கு பூரா. அதில் வந்து கௌசியோ கண்டிப்பாக வந்து முட்டைன்னு போனோம்னா முட்டை டிஷ் எது செஞ்சாலும் வந்து அவங்க 2 பேர் தான் பண்ணுவாங்க. எனக்காக நான் மட்டும் அதை மட்டும் செஞ்சால் நல்லா இருக்காது, எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தான் செய்யலாம். அதுதான் வெண்டைக்காய் அதை பண்ணேன்னு வச்சிங்களேன், வீட்டு விட்டே ஓடி போயிடுவாங்க எங்கள் பசங்க. எனக்கே முடியும் நிஜமாக ஃப்ரெண்ட்ஸ். டாப் சீக்ரெட்டு
இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஒரு நாள் நம்ம செய்யலாம், நீங்கள் செய்யுங்க. ஒரு நாள் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாது. அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும், எப்படி செய்யறதுன்னு கூட தெரியாது. என்னவோ வெண்டைக்காய் வந்து கடைஞ்சி பண்ணுவாங்க அம்மா அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு தெரியல என்ன ரெசிபின்னு. அம்மா கிட்ட கேட்டோம்னா சொல்லுவாங்க. சரி நீங்கள் ஆறியே போதுங்க, நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து நிறைய கதைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தனியாக வீடியோ எடுக்கிறதுனால வந்து நான் வந்து நிறைய வந்து ஷேர் பண்ண முடியல. கௌசி பார்த்தா ஒரே வீடியோவில் மொத்தமே உடச்சிருவாராட்டுருக்குது, அந்த மாதிரி போயிட்டுருக்குது. கண்டிப்பாக வந்து எனக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நான் அதை தான் யோசித்தேன். திடீர்னு மதியம் படுத்துகிட்டே இருந்தேன், கண்டென்ட் வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம், வித்தியாசமாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இவர் வந்து டைம் நமக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து 8 மணிக்கு 7:30க்கெல்லாம் வந்தால் எப்போ நம்ம டிஃபன் அதுக்கப்புறமா வந்து செஞ்சு அதுக்கப்புறம் கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். வீடியோவுக்குன்னு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா பண்ணால் இன்னும் லேட் ஆகும். அதால் தான் கொஞ்சம் நான் முதல்ல இருந்தே சொல்லுவேன், நான் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து டைம் வந்து எங்களுக்கு ஒத்து வரதில்லை. அதேமாதிரி காலையில் வந்து ஓட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் வந்து இவர் இழுத்து பிடிச்சிட்டு நம்ம ஒரு பக்கம் அவரு கிளம்பணும், நம்ம மட்டும் இழுத்து வச்சு நம்ம சமையல் ரூமில் கதை பேசிகிட்டு இருந்தால் அவர் எப்போ கிளம்புவார். அதெல்லாம் வந்து நிறைய வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து நான் யோசித்தேன், சரி நைட்டு மட்டும் நம்ம இல்லை சாட்டர்டே சண்டே எப்படியோ நம்ம கூட தான் இருப்பார். நைட்டு விழாக்கு எடுக்கும்போது அந்த மாதிரிலாம் வந்து இவரும் இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இவரும் வந்து நம்ம கண்டென்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் நான். மெயினாக அதுதான், நம்ம தனியாக இருக்கிறத விட அவரோட செஞ்சால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவேன் எதுவுமே. அந்த மாதிரி ஒரு இது தான். அதில் தான் சரி நான் திடீர்னு உங்கள் எதிரில் தான் நான் சொன்னேன், கௌசிப்பா கிட்ட தெரியாது, நான் மதியம் யோசிச்சது தான். என்னங்க சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? களி பற்றி பேசிட்டு இருக்கீங்க. பண்ணிட்டேன் நல்லா அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வக் கோளாறு ஜாஸ்தி. சரி சரி, நீங்கள் கண்டென்ட்டுக்கு வருவீங்க தானே? கண்டிப்பாக. அதெல்லாம் எதா இருந்தாலும் வந்து அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு, சும்மா வந்து ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவரு விட்டு என்னால் இருக்க முடியாது, என்னை விட்டு அவரால் இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நிஜமே. இது வந்து எங்கள் எல்லா சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன பிரச்சனைன்றது வந்து வாக்குவாதன்றது வந்து எல்லா ஃபேமிலியும் வரும். வந்தால் தான் அவன் புருஷன் கொண்டாட்டின்னுவேன் நான். ஏன்னா வந்து எந்த இடத்துல அன்பு நிறைய இருக்குதோ அந்த இடத்துல வாக்குவாதன்றது கண்டிப்பாக வரும். ஆனால் வந்து அந்த மாதிரி வரும், எல்லார் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் ஏதாவது பேசிக்கும். ஆனாலும் வந்து ஒரே நாள் கூட அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் இல்லாத அவர் இருக்க முடியாது. அதுதான் நிஜம் எங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரையும் அதுதான். அதே மாதிரி எந்த ஒரு சின்ன ஒரு துரும்பு நான் எடுத்து இங்கே வச்சாலும் வந்து அதை நான் மறைக்க மாட்டேன், சொல்லிவிடுவேன். அவரும் அதே மாதிரி தான். இத்தனை வருஷம் வாழ்க்கை வந்து எங்களுக்கு அப்படி தான் போகுது, இனிமேதும் அப்படி தான் போவோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். களி ரொம்ப என்ஜாய் பண்ணி இருக்கிறாரு. நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன், களியும் கறியும் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. வைக்க முடியல, இப்படி வச்சுக்கோங்க. ஓ சுடுதா? ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ். அவர் சாப்பிட்டோம், நீங்கள் அங்கே உட்காருங்க போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இனிமேல் வந்து கௌசி அப்பாவும் வருவார். எல்லா வீடியோலெல்லாம் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, முடிஞ்ச வரையும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய சீக்ரெட்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நாங்கள் வந்து நிறைய சீக்ரெட்லாம் ரிவீல் பண்ணியிருக்கிறோம். அதுக்காகதாவது கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காகவது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.